வணக்க மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன், நீதிபதி அறிவிப்பு, மீண்டும் அமைச்சர் பதவி. அதாவது அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்த வாதத்தை வைத்து தற்போது கவுண்டர் அட்டாக்கில் இறங்கியுள்ளது செந்தில் பாலாஜி தரப்பு. செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் ஆர்யாமா சுந்தரம் அவர்கள் பரபரப்பு வாதங்களை எடுத்து வைத்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்றம் வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு பின்னர் இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பிறகு சென்னை புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டார். அதன் பின்னர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் 4 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. அதேபோல் 19வது முறையாக பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசுக்கு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்து உள்ளது. முன்னதாக இந்த வழக்கில் ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. செல்வாக்குமிக்க அமைச்சராக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை அச்சுறுத்தக்கூடும் என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. நீண்ட காலமாக சிறையில் உள்ளதாக செந்தில் பாலாஜி தான் விசாரணையை தொடங்க விடாமல் தாமதப்படுத்துகிறார் என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான பணப்பரிமாற்றம் எதிரான தடை சட்ட வழக்கின் விசாரணையை துவங்க தயாராக இருக்கிறோம் என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. மேலும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் இன்னும் தலைமறைவாகத்தான் உள்ளார் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்து உள்ளது. ஆவணங்களை திருத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டு தவறு என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்து உள்ளது. அதேபோல செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மதியம் விசாரணைக்கு வந்த நிலையில் நேற்று முன்தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ராஜினாமா செய்து உள்ளார். அவரது ராஜினாமாவை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்று ஆளுநருக்கு பரிந்துரை செய்த நிலையில் ஆளுநர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவையும் ஏற்றுக்கொண்டு உள்ளார். இதுநாள் வரை இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்து வந்த நிலையில் தற்போது அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் மனுவானது விசாரணைக்கு வந்து உள்ளது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆர்யாமா சுந்தரம் அவர்கள் அடுக்கடுக்கான வாதங்களை வைத்தார். அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி விலகிவிட்டதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். அதேபோல் அமைச்சராக இருப்பதால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றுதான் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக வாதம் வைத்து வந்தது. அமலாக்கத்துறையின் வாதம் தற்போது செல்லாதாகிவிட்டது என்றும், எனவே அவருக்கு இப்போது ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஆர்யாமா சுந்தரம் வாதங்களை வைத்தார். இலாக்கா இல்லாத அமைச்சராக நீட்டிப்பதாலும் சாட்சிகள் அச்சுறுத்தப்படலாம் என்பதால் ஜாமீன் கொடுத்தால் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு உள்ளது என்பதாலும் சந்தர்ப்ப சூழலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை எனவும் கூறி ஜாமீன் மறுக்கப்பட்டது. தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை. புலன் விசாரணை முடிந்தது. குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. வெளிநாடுகளுக்கு தப்பி விடுவார் என்றால் யாருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது என்றும் தற்போது அமைச்சராக இல்லாத காரணத்தால் சந்தர்ப்ப சூழல் மாறியுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் தலைமறைவாக இருக்கிறார் என்பதற்காக ஜாமீன் மறுக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்து உள்ளது என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தங்கள் தரப்பு வாதத்தையும் நிறைவு செய்தார்கள். மேலும் இந்த வழக்கு தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவரது வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.